இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசும். உங்கள் நாமத்துக்கே மகிமை வரப்படும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சரி, உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். Do not fear nor be dismayed. Do not fear. நீ பயப்படவும், dismayed. dismayedனா கலக்கம். இந்த பயம் எங்கே இருக்குதோ அங்கே கலக்கம் வந்துடும். புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் பயம் இருக்கிற இடத்துல புலம்பம், நான் இருப்பணும், செத்துருவணும், தெரியலையே அப்படி தான் கலக்கம். அதுதான் ஆண்டவருடைய வசனம் திட்டவட்டமாக சொல்லுது, நீ பயப்படவும், do not fear nor be dismayed. சரி, இப்போ கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். The Lord goes before you. கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர். அப்போ இந்த மாதமெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்பாக போகிறேன். அப்புறம் அவர் நமக்கு முன்பாக போனார்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த கேள்வி வருமா இல்லையா? ஹல்லேலூயா. சரி, அதுக்கு பதில் நீங்கள் ஏசாயா 52:12 வாசினீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது, சரி, எந்த வார்த்தையை நல்லா குறித்து வச்சுக்க. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன். The Lord will go before you and the God of Israel will be your rear God. rear Godனாக்கா பின்னால் இருந்து நம்மளை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. பின்னால் நம்மளை பாதுகாக்கிறவர். பேக் பார்ட். அல்லேலூயா. பின்னால் நமக்கே தெரியாது, நம்ம பின்னால் இருந்து நம்மளை அப்படியே பின்னால் பாதுகாத்துக்கினே வருவார். அவர் முன்னால் போயிட்டு பின்னால் யாருன்னா வந்து அடிக்க சொல்லிட்டு விட மாட்டார். அல்லேலூயா. அவர் முன்னால் போவார், பின்னால் என்ன பண்ணுவார்? நம்மளை காக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை காக்கிறவர். 121ஆம் சங்கீதத்தில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கு காப்பார். பகலில் வெயிலோ இரவில் நிலவோ ஒன்று என்ன பண்ணது? சேதப்படுத்துவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உனக்கு முன்பாக போனால் அவர் உன்னை காக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் எத்தனையோ தீமைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் தீமைகள் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லா தீமைக்கு உன்னை விலக்கி காப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் எனக்கு முன்னால் போகிறவர். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே போனாலும் நாம் தைரியமாக போகலாம். ஏன்? எனக்கு முன்னால் யார் போகிறது? கர்த்தர் போகிறார். என் பின்னால் என்ன பண்ணுறார்? இஸ்ரவேலின் தேவன் என்னை பின்னால் நின்று காத்து கொண்டே வருகிறார். எனக்கு முன்னாலே ஃபைல் இருக்குது, பின்னாடியும்
இந்த இதில் சொல்கிறாங்களே, நான் பூனை படை அந்த படையெல்லாம் சொல்கிறாங்களே, காடு போட்டு அப்படியே முடியும் பாவம். நமக்கு கர்த்தர் முன்னாலையும் பின்னாலையும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்ம எங்கேயும் போகலாம், அவர் நம்ம எல்லா தீமைக்கு விலக்கி காப்பார். அது வேறு சந்தோஷம். அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், டூ நாட் ஃபியர், நான் பயப்படவே மாட்டேன். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஹல்லேலூயா. யாருக்குன்னா இப்போ பயம் இருக்குதா? எதிர்காலத்தை குறித்து கூட பயம். உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் முதல்லையே நோட் பண்ணி வச்சுக்கார். ஏன்னாம்மா பாட்டு கூட பாடுறோம், தாய் உருவாகும் முன்னே அப்புறம் அவருடைய கண் என்னை கண்டது. அல்லேலூயா. என் கருவை அவருடைய கண்கள் கண்டுது. அந்த தாய் உருவாகிறது முன்னாடி இந்த மாதிரி, இந்த தாய் வயிற்றில் இந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறப்பான், அவன் என்னை சேவிப்பான், என்னை ஆராதிப்பான். ஆண்டவர் நம்மளை குறித்த ஒரு திட்டம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்ன பண்ணிட்டார், அவர் பிளான் போட்டு வச்சிட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை பாடுகள் வந்தாலும் அவர் சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென். ஆனால் சில நேரத்தில் சில பாடுகளோடு கடந்து போக வேண்டியது வரும், சில பிரச்சனையோடு கடந்து போக வேண்டியது வரும், இப்படிலாம் வரும். ஆனால் ஆண்டவர் நினைத்தது ஏற்ற வேலையில் என்ன பண்ணும், நடந்தே தீரும். அப்பா வேதத்தில் கூட பார்க்குறோம், ஆபிரகாமுக்கு என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்லிட்டார், உன் சந்ததி என்ன ஆகிடும், 400 வருஷம் போய் என்ன பண்ணுறோம், அடிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணுவேன், அவங்கள மிகுந்த பரிவாரங்களோடு கூட அவங்க புறப்பட்டு வருவாங்க, நிறைய பொண்ணும் பொருளை வாரிக்கின்னு வருவாங்க. வந்தாங்களா இல்லையா? எத்தனை வருஷம் பார்த்து, 430 வருஷம். அது முன்னையும் போல பின்னையும் போல அந்த நாளிலே சரியாய் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கூட அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அதனால் நம்ம ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை குறித்த ஒரு திட்டம் தீர்மானம் அவருக்கு இருக்கிறது. அதனால்தான் இந்த பூமியில் உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியில் இருந்த நம்மளை என்ன பண்ணிட்டார், தேடி கண்டுபிடிச்சிட்டார். நீ சும்மா தற்செயலாக இங்கே வந்து உட்காந்துருக்கல. அப்படி யாருன்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்கள் மைண்ட்லேருந்து அதை எடுத்து போட்டிருக்கும். என்னை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பூமியில் என்னை தேடி கண்டுபிடிச்சி என்னை கொண்டு உட்கார வச்சுக்கிறார். அல்லேலூயா. என்னை குறித்த ஒரு நோக்கம் அவருக்கு உண்டு. அவர் எனக்கு முன்னாலே போகிறவர், என்னை பின்னால் இருந்து நம்மளை என்ன பண்ணுவார், என்னை காக்கிறவர். நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த வார்த்தையை நான் மாத்திரம் உங்களுக்கு நான் உறுதிப்படுத்திட்டு போயிடுறேன். ரெண்டாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவர் உன்னோடே இருப்பார். அல்லேலூயா. உனக்கு முன்பாக போகிறவர் அவர் என்ன பண்ணுவார், உன்னோடே இருப்பார். He will be with you. அவர் உன்னோட இருப்பார். அவர் நம்மோடு கூட இருந்துட்டாக்கா என்ன நடக்கும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நம்மோடு கூட இருந்தால் இந்த பூமியில் நமக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? அல்லேலூயா. நம்மளை எதிர்த்து நிற்க ஒரு நாள் முடியாது. அன்னைக்கு கிதியோனை பார்த்தார் ஆண்டவர். நியாயாதிபதிகளில் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல் நீ மீதியானியரை
முறியடிப்பாய் சொன்னாரா இல்லையா? அதற்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியர் என்ன பண்ணுவ? முறியடிப்பாய். முறியடிச்சானா இல்லையா? முறியடிச்சானா இல்லையா? அல்லேலூயா. அவன் யார் தெரியுமா? பயந்தாங்கோலி. பயந்துக்குன்னு போயிட்டு கழுத்து மூட்டில் என்ன பண்ணுறான்? யாருக்கும் தெரியாத அடிச்சுருக்கிறான். கோதுமையை சும்மா அடிச்சுருக்கிறான். ஆனால் அவனை பார்த்து தேவதூதன் சொல்கிறான், ஒரு வார்த்தை சொல்கிறான், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அல்லேலூயா. சொன்னா இல்லையா? அவன் புலம்புறான், கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் இந்த மாரி ஒரு நிலைமை எங்களுக்கு? என்ன நிலைமைனா, மீதியானியர் யாரு? சிறுமைப்படுத்தினார்கள். கடந்த வாரத்தை கூட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அவங்கள சிறுமைப்படுத்தினார்கள். அவங்க ஆசீர்வாதத்தெல்லாம் என்ன பண்ணுறான்? அழிச்சு போடுறான். இவங்க தலையெடுக்க முடியாதபடி அவங்க ஆசீர்வாதத்தெல்லாம் பிடிங்கின்னு போயிடுறான், கொள்ளையடிச்சுன்னு போயிடுறான், எல்லாத்தையும் அழிச்சு போடுறான். இப்பேற்பட்ட ஒரு மீதியானியரை அவன் ரொம்ப பலசாலி, ரொம்ப இவங்கள விட ரொம்ப பயங்கர படபலம், எல்லா பலமும் இருக்குது அவனுக்கு. அவங்களுக்கு பயந்துன்னு போய் என்ன பண்ணுறான்? கழுத்து மட்டில் கோதுமையை அடிச்சுட்டு இருக்கிறான். அவனை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், என்ன சொல்கிறார்? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உன் வாழ்க்கையில் நிறைய எதை குறித்தாவது ஒரு பயம், ஐயோ என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ போராட்டம் இருக்குது, நான் எப்படி இதை தாண்டி வரப்போகிறேன்னு தெரியலையே. நீ தாண்ட மாட்டேன், ஆனால் உன்னை கர்த்தர் தாண்ட வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அந்த பிரச்சனையை கடந்து போக வைப்பார். காற்றையும் கடலையும் பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஹை கம்முன்னாரு. இருந்துச்சா இல்லையா? பயங்கரமாக கொந்தளிக்குது, குதிக்குது. சும்மா அப்படி திரும்பி பார்த்து ஹை அமைதியார், கப்பு சுப்புன்னு ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம கூட இருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. காற்றையும் கடலை அதட்டுகிறவர், அதட்டினவர், எல்லாம் அதுக்கு அப்படியே கீழ்ப்படியுது. அவ்வளோ பெரிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. அவனுக்கு கிதியோனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுச்சு. நானே ஒரு பயந்தாங்கோலி, என்ன பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அவன் கர்த்தருக்காக ரொம்ப பயங்கரமான வேலையெல்லாம் செஞ்சிட்டான். கிதியோனை போய் அப்புறம் வாசி. அவன் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் நிறைந்தவன். என் கூட கர்த்தர் இருக்கிறார் சொல்லிட்டு அவன் நிறைய அந்த அதிகாரத்தை போய் வாசித்தையெல்லாம் தெரியும். கோயில்களெல்லாம் ஈச்சி போட்டான். அந்த ஊரே அவனை என்ன பண்ணான்? அடிக்கணும்னு வந்துடுச்சு. அப்படியெல்லாம் கூட பிரச்சனை வந்தது. ஆனால் அவன் பயப்படல. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை அவன் அப்படியே அவன் நினச்சி கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிறான். கர்த்தர் அவனை கொண்டு மீதியானியரை கர்த்தர் பண்ணாரு, முறியடித்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். பயத்தின் மத்தியில், நடுக்கத்தின் மத்தியில் இருக்கும்போது கர்த்தர் பேசுகிறாரு, நீ பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ சாவுது இல்லை. ஏன்னா நிறைய பிரச்சனைங்க வருது அவனுக்கு. பிரச்சனைங்க வரும். கர்த்தருக்காக ஒரு மனுஷன் பக்தி வைராக்கியமாக இருக்கும்போது துன்பம், பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மளை தேடி வரும். ஆனால் நம்ம பயப்படக்கூடாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, சவுல் தாவீதை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, சவுல் ராஜா தாவீது போய் அவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவனே, ஒரு சிங்கம் வந்தது ஆட்டை பிடிக்கிறதுக்கு. நான் அந்த சிங்கத்தை போய் என்ன பண்ணேன்? அது வாயை கிழிச்சேன். இன்னொரு முறை கரடி வந்தது, அதை போய் நான் என்ன பண்ணேன்? அதை பிடிச்சி அடித்து போட்டேன், சாகடிச்சிட்டேன். அதே போல் தான் இவன் ஒரு மிருகம். யார்?
இந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்து, இவனையும் நான் கொண்டு போனுவேன். அப்போது சவுலுக்கு ஒரு தெம்பு வந்துடுச்சு. எல்லாம் பயந்து வர்றான், பெரிய பெரிய இராணுவ வீரெல்லாம் பயந்து வர்றான். அவன் சொன்ன உடனே சவுல் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? கர்த்தர் போ, கர்த்தர் உன்னோடனே கூட இருப்பார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரா இல்லையா? ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பெலிஸ்தியன் கோலியாத் எல்லாம் பயந்து வர்றான். ஆனால் அந்த சின்ன தாவீதை வச்சு கர்த்தர் அவன் என்ன பண்ணார்? அடித்து நொறுக்கினார். ஆமென். கர்த்தருக்கு ஒரு பெரிய ஆள் தான் தேவையில்லை, ஒரு சின்ன கல் போதும் அவருக்கு. ஒரு முறை உலகத்திலே ஒரு பெரிய மல்யுத்த வீரன் தான் அவன். எப்போ பாரு என்ன பண்ணுவானா, அவனை அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, எல்லாரையும் ஜெயிச்சிடுவான். மல்யுத்த வீரன். இந்த உலகத்தில் என்ன அடிக்கிறதுக்கு எவனுமே கிடையாது. அவன் தான் நம்பர் 1 உலகத்திலேயே. அவனை எதிர்த்து போட ஒருத்தனுக்கும் முடியாது. அதனால் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பெருமை என்ன ஆயிடுச்சு? பெருமை ரொம்ப ஜாஸ்தி ஆகிப்போச்சு. பெருமை ரொம்ப ஓவராகி ஆண்டவர்கிட்டே வந்து அவன் சவால் விட ஆரம்பிச்சிட்டான். இந்த உலகத்தில் ஒருத்தனை எனக்கு என்ன பண்ணல, எதிர்த்திருக்க ஆளே கிடையாது. ஆண்டவரே, நீ ஒருவேளை எனக்கு எதிர்த்து நின்று போரிட்டு பார், என்ன உம்மால கூட என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு கர்வம் ஜாஸ்தி ஆகிப்போச்சு. சரின்னு ஒரு பெரிய மேடை போட்டு 1 hour டைம் பெரிய மேடையை போட்டான். எல்லா ஜனங்களையும் கொண்டு வந்துட்டான். ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க கூட்டம் கூட்டமாக. இவன் கடவுளோடு கூட என்ன பண்ண போகிறான், மோத போகிறான். வாங்க வாங்க வாங்க, கடவுள் கூட மோதுறதுக்கு மல்யுத்தம் பண்ண போகிறான்னாக்கா என்ன ஆகும்? எல்லாம் போஸ்ட் அடிச்சு விட்டாங்க, எல்லா இடத்துலையும் போஸ்ட் அடிச்சு விட்டாங்க. மல்யுத்தம் பண்ண போகிறான்னா அப்போ ஜனங்க ஜெய் ஜெய் ஜெயின்னு கொடான கோடி ஜனம் வந்து சூழ்ந்து போச்சு. சரின்னு இவர் வந்தார், அந்த மல்யுத்த வீரன் வந்துட்டு ஸ்டேஜில் நின்னார். கடவுளே, 1 hour டைம், அந்த 1 hourல நீ என் கூட வந்து என்ன பண்ணணும், மல்யுத்தம் மோதி பார்க்கணும். இந்த மோதி பார்த்துட்டு இந்த 1 hourல நீ வந்து என் கூட மோதலைன்னா நான் தான் ஜெயிச்சிட்டேன். சவால் விட்டார். ஜனங்கள்லாம் பார்த்துருக்குறாங்க. 1 hour முடிஞ்சிட்டாக்க என்ன ஆகிடும், இவர் தான் கடவுளுக்கு மேலே ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஆச்சு, டைம் ஆகினே. 1 hourக்கு எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். 58 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப திமிரா பேசுகிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எதிர்த்து நிற்கிறார். 58 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு ரொம்ப தெம்பாகி போச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் என்ன பண்ண போகிறாரு அந்த தெய்வம். 59 நிமிஷம் ஆச்சு. 59 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம், நான் தான் வெற்றி வீரன் அப்படின்னு ஆயில சொல்லிக்கிட்டு ரொம்ப அப்படியே. அப்போ எல்லா ஜனங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னடா இது நடக்க போது தெரியல. அந்த ஒரு நிமிஷம் முடிய நேரத்தில் ஒரு வண்டு ஆள்தான். ஒரு வண்டு என்ன பண்ணுச்சு வந்து ஒரே ஒரு கொட்டு போட்டு அது ஓடிச்சு. அப்படியே விழுந்தார். என்னாயிடுச்சு, மெலக்கா விழுந்து பேன்னு போயிட்டார். மல்யுத்தம் என்ன இருப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னால் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென். அப்போ ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். நம்மை உண்டாக்கின தேவன் எவ்வளோ வல்லமை உள்ளவர் பாருங்க. அவருக்கு ஒரே ஒரு இமை பொழுது போதும், ஒரே ஒரு வண்டு வந்து ஒரு தட்டு தட்டிச்சா அவ்வளோதான், பிளாட் ஆகிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை அப்படியே சிறுக பண்ண மாட்டார், பெருக வைப்பார். அப்படி தானே? நீங்கள் பலுகி
பெருகுவீர்கள். அல்லேலூயா. நம்மளை நாளுக்கு நாள் பெருக வைப்பார் ஆண்டவர். நம்ம பெருகினே இருப்போம். நம்ம ஒரு நாளை சிரித்து போகவே மாட்டோம். முன்ன இருந்ததை விட பின்னாடி அப்படியே டெவலப் பண்ணின்னு தான் போவார் ஆண்டவர். அதனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஒரு நாளும் தோற்று போகவே மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஒவ்வொரு நாளும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் எதற்கும் கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். அவர் எல்லாவற்றையும் அவர் எனக்கு வெற்றியை எனக்கு அவர் தருகிறவரார். அவர் யெகோவா நிசி. சாலமோனை பார்த்து தாவீது சொல்கிறான், 1 நாளாகமம் 22:11 வாசித்தீங்கன்னா, 1 நாளாகமம் 22:11 எடுத்தவங்க யாருன்னா வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இங்கே தன் குமாரனாகிய சாலமோனை பார்த்து அவர் சொல்கிற வார்த்தையை தான் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடே கூட இருந்து உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவார்? உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் ஆலயம் கட்டினா ஜெபம் பண்ணினே இருக்கிறோம் தானே. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆலயத்தை கட்டுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இங்கே திட்டவட்டமாக உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பார். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால கர்த்தருடைய ஆலயத்தை நம்மை கொண்டே கட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறதுனால கர்த்தருடைய ஆலயத்தை நாங்கள் கட்டுவோம். கர்த்தருடைய ஆலயத்தை, அதான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி, கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால இந்த கர்த்தரின் ஆலயத்தை நாங்கள் சேர்ந்து கட்டுவோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், இந்த பூமியில் வெற்றியை நமக்கு தருவார். சாத்தான் மேலே வெற்றி நமக்கு உண்டு. பிரச்சனையை நாம் ஈஸியாக லகுவாக மேற்கொள்ளலாம். ஒரு பிரச்சனையை கடந்து போகிறதுக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நாம் பயந்துக்கின்னு நடுங்கின்னு இருக்க வேண்டாம். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இந்த பிரச்சனை நான் கடந்து போவேன். எதிர்காலத்தை குறித்த பயம் நமக்கு தேவையில்லை. எதிர்காலத்தை குறித்த ஒரு கலக்கம் நமக்கு தேவையில்லை. ஒரு நாளும் நாம் பயமோ கலக்கமோ இல்லாதபடி என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்படி விசுவாசத்தோடு கொடுக்கலாம். மூன்றாவதாக அங்கே சொல்லப்படுறது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. He will not leave you nor forsake you. He will not leave you nor forsake you. அவர் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடு. அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேங்க? நிறைய பேர் ஐயோ என்னை கைவிட்டாரோ, என் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ அப்படிலாம் நினைக்கிறோம். ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்ணதில்லை, மறப்பதில்லை. சீயோனோ அங்கே சொல்லப்படுது, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார்னு கலங்குறான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு வசனத்தை சங்கீதம் 37:28 வாசிங்களா அங்கே சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 37:28. ஆமென்.
அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்குடைய சந்ததியோ அறுப்புண்டு போ. அப்ப கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்கள் என்ன பண்றதில்ல? கைவிடுவதில்லை. அல்லேலூயா. தாவீது கூட சொல்றான், நீதிமானுடைய சந்ததி அப்பத்து இறந்து திரிகிறதில்லை, அவன் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை. நீதிமானை கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமான்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உதாரணத்துக்கு நம்ம யாக்கோபு எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 28 அவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28 எல்லாரும் எடுத்துங்க. யாக்கோபு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, அப்படிதானே? அண்ணன் சொத்தை என்ன பண்ணிட்டார்? இவர் அபகரிச்சிட்டாரு. இப்போ அண்ணங்காரன் நம்ம பயங்கர கோபமாக இருக்கிறான். எப்போவாவது எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்? மண்டையை போடுவார். இவன் என்ன பண்ணான்? க்ளோஸ் பண்ணிடுறான்னு. அவன் இதை கண்டுபிடிச்ச அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாகட்டும். அங்கே அவங்க அப்பா அம்மா ஒரு பிளான் போடுறாங்க. யாக்கோபு, நீங்கள் இந்த வசனத்தில் வாசிக்கலாம். 7ஆம் வசனத்தில், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து, அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, அப்பா நீ என்ன பண்ணு, இங்கே இருக்காத, நீ மாமா வீட்டுக்கு கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அவ்வளோ சொத்தெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போகிறதுன்னு அவன் நினச்சானா? இல்லை, அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுறான்? அப்படியே கீழ்ப்படிந்தான். முதல்ல யாக்கோபு கீழ்ப்படுகிறவன். நல்லா கவனிக்கணும். யாக்கோபு ஆண்டவர் ஆசீர்வதித்தார்னா சும்மா ஆசீர்வதிக்கல. தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணுறான்? கீழ்ப்படிந்தான். பதான் ஆராமுக்கு என்ன பண்ணான்? புறப்பட்டு போனான். ஆனால் கீழ்ப்படியாத ஒரு பையன் தான். அவன் தான் அவங்க அண்ணங்காரன். யார் அவன்? அதுக்கப்புறம் வாசிக்கலாம் தெரியும். அவன் புறப்பட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் தாய் தகப்ப விரும்பாததெல்லாம் இவன் செஞ்சான். நீங்கள் அப்புறம் போய் வாசிங்க, அது தேவையில்லை நமக்கு. பாருங்கள், இவன் கீழ்ப்படுகிற ஒரு மனிதனை ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? ஆசீர்வதித்தே தீருவார். ஆமென். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படும். வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தாய் தகப்பனுக்கு என்ன பண்ண? கனம் பண்ணணும், அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும். தாய் தகப்பனை நம்ம அவமதிக்கக்கூடாது. அப்பா அம்மா சொல்கிற பேச்சு என்ன பண்ணணும்? அப்படி கேட்கணும். அப்பா அம்மா நம்ம கெட்டு போகிறதுக்காக சொல்ல மாட்டாங்க, நம்ம நல்லா இருக்கணுன்றது தான் அவங்களுக்கே. ஆமாம். அதனால் யாக்கோபு கீழ்ப்படிந்து அவன் போனதுனால இந்த கீழ்ப்படுகிறவனை கர்த்தர் என்ன பண்ணுவார்? மேல் படியில் உயர்த்துவார். ஆமென். சரி, பொழுது போச்சு, நடந்து போயினேங்கிறான், டயர்டாயிட்டான். பொழுது போச்சுன்னு ஒரு கல் எடுத்து தலைமாட்டில் வச்சுக்கின்னு என்ன பண்ணான்? படுத்து தூங்கிட்டான். படுத்து தூங்கின உடனே இவனுக்கு என்ன ஆயிடுச்சு அன்றைக்கினா, ஒரு சொப்பனம் வந்துடுச்சு. என்ன சொப்பனம்னா, ஒரு ஏணி என்ன பண்ணுதுன்னா பூமியில் அதை அடி இருக்குது, மேலே பார்த்தா வானத்தில் எட்டி நிற்குது. இவ்வளோ பெரிய ஏணி, வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி போடப்பட்டிருக்குது. இவன் சொப்பனத்தில் பார்க்குறான். அந்த ஏணியில் தேவதூதர்கள் என்ன பண்ணுறாங்க? ஏறுகிறது இறங்குறதுமா இருக்கிறாங்க. அதை பார்த்தான். அதை பார்த்துட்டு அதுக்கு மேலே 13ஆம் வசனம் சொல்லுது, அதுக்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகி கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆண்டவரே பேசுகிறார். தேவதூதர்கள் இறங்குறது ஏறுதுமா, அந்த இடத்துல
இவன் பார்க்குறான். ரெண்டாவது அதுக்கு மேலே ஆண்டவர் நின்று என்ன பண்ணுறாரு, இவனுக்கு பேசுகிறார். நான் அந்த அம்மா உன் தகப்பனுடைய தேவன், நான் உன்னை என்ன பண்ணுவேன், உன் சந்ததியை இந்த படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம். அல்லேலூயா. அவர் அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு நிறைவேறிச்சா இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு யாக்கோபின் புத்திரர் தான் நீ நானும். அந்த இஸ்ரவேல் தேசம் யாருன்னா அந்த யாக்கோபுடைய சந்ததி, ஆவிக்குரிய சந்ததிகள் நாம். சரி, ஆண்டவர் சொன்னபடியே அவரை ஆசீர்வதிச்சார். இப்போ நம்ம 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிட்டார் ஆண்டவர், கைவிடவே இல்லை. ஆமென். யாக்கோபை கைவிடவே இல்லை. அவன் மூலமாய் சந்ததியை பெருக பண்ணினார். அவனை கைவிடாதபடி கரம் பிடித்து நடத்தினார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் நம்மோடு கூட இருப்பது மாத்திரமல்ல, அவர் நம்மை கைவிடவே மாட்டார். He will not forsake. Hallelujah. He will not leave. அவர் நம்மளை விட்டு பிரியவே மாட்டார், நம்ம கூடவே இருப்பார். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் நீ என்ன பண்ணாத, do not fear nor be dismayed. Hallelujah. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாம்.